ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜியோ மார்ட், ஏஜியோ இதில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். எப்பொழுதும் போல் பிராண்டட் குர்த்திஸ் அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஜியோ மார்ட்டில் வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதை நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள், 575 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணலாம். எப்பொழுதுமே பேக்கேஜிங் நல்லா தான் வரும். ஸோ ஜியோ மார்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டுமே எனக்கு நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ட்ரஸ்டபிள் தான், நல்லா தான் வரும். இதில் வந்து 2 குர்த்தி அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா கொஞ்சம் பழைய கிளாத் மாதிரி, யூஸ்டு கிளாத் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே தெரியும், ஒரு மாதிரி ஃபேடான லுக்கில் தான் இருக்குது. ஸோ இதோட எம்ஆர்பி ரேட்டும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு இது 300 சம்திங்கில் தான் வாங்கியிருக்கும். ஸோ 2 ப்ராடக்ட்டும் சேர்த்து தான் நம்மளுக்கு 575 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் நல்லா ஃபுல் லென்த் ஹைட்டு நல்லாவே வருது. அங்கங்கே ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு கீழ் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஃப்ரில், ஸ்கர்ட் டைப் ஃப்ரில் மாதிரி உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஓகே தான். எனக்கு வந்து இது ரிட்டன் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ 3/4 ஸ்லீவ்ஸு, சைடில் வந்து ஒரு 2 ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபுல் வியூ. இதுதான் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்கில் இருந்ததா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது எனக்கு வந்து யூஸ்டு கிளாத் மாதிரி தான் தோணுது. பேக் சைடு வந்து ப்ளைனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குர்த்தி தான் வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு செகண்ட் குர்த்தி ஓப்பன் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸும் நம்மளுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருக்கோம். சைடு ஓப்பன் குர்த்தி. அது வந்து கொஞ்சம் யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி இருந்தது தான். எனக்கு வந்து கொஞ்சம் பழைய ஃபீல் தான் இருந்தது அந்த கிளாத்தை பார்க்கும்போதும் சரி, அதோட லுக்குமே அப்படி தான் இருந்தது. இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஃப்ரெஷ் லுக்லவே இருக்குது. 3/4 ஸ்லீவ்ஸு, உங்களுக்கு நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. பியூர் காட்டன், சைடு ஓப்பனு. இது வந்து ஜஸ்ட் 180 அந்த ப்ரைஸில் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 599 699 எம்ஆர்பி. கிளாத் வந்து பார்த்திங்கன்னா காட்டன்லேயே நல்லா திக் காட்டன் சொல்லுவோம்ல, அந்த காட்டனு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒர்த் டு பைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டோட ப்ரைஸுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். 628க்கு வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏஜோவில் எப்படியோ அதே மாதிரி தான் ஜியோ மார்ட்டில் நீங்கள் ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து பையும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ணணும்லாம் ஜியோ மார்ட்டில் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது ஆஃபர் ப்ரைஸ்லேயே தான் இருந்தது எனக்கு. நம்ம வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து பை பண்ணிக்க வேண்டியது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 70% மேலே தான் நம்மளுக்கு ஆஃபரில் கிடச்சிது. இது வந்து 999 எம்ஆர்பியில் உள்ள குர்த்தி. இந்த வி நெக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலரில் இருந்தது. ஹிப் கிட்ட வந்து உங்களுக்கு ஃப்ரில்ஸாக, மிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு தான். அந்த நெக் கிட்ட வி கட் கிட்ட வர்றது வந்து த்ரெட் ஒர்க்கு. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி ஒரு பிரிண்ட் ஒர்க்கு. அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் அனார்கலி டைப்பில் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளேயே இன்னொரு குர்த்தி இருந்தது. ரெண்டு இது இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் இது ரெண்டும் சேர்த்து அதாவது ஒரு 300 சம்திங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒர்த் டு பைன்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளாத்தில் இந்த ஓவர் கோட் பேட்டர்னில் அட்டாச்சாக வருது. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்துக்கோங்க, 1499. காலர் டைப்பில் வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த சிஃபான் ஜார்ஜெட் கிளாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ்ஸில் வந்து உங்களுக்கு லைனிங் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கோல்டு பிரிண்ட் வந்திருக்கும். இது வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நேர்லையுமே நீங்கள் இதை பார்க்குறத விட வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிளாத்துமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மேண்டேரியன் காலரில் வந்து உங்களுக்கு வி கட் வந்து கீழே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து அனார்கலி டைப் தான். ஆனால் அந்த மேலே ஜார்ஜெட்டில் கிளாத் கொடுத்துருக்காங்களே, அது வந்து கொஞ்சம் ஓப்பன் மாதிரி இருக்கும், மேலே ஒரு போர்ஷன் மட்டும். ஸோ இதோட பிக் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளருக்கு வந்து ஒரு ஷைனிங் கிளாத் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, காட்டன் கிடையாது.
இந்த சாட்டின் கிளாத் இருக்குல்ல அந்த மாதிரி தான். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தோட குர்த்தீஸோட இமேஜுமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஏஜியோலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் கலந்து வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து ட்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரே வீடியோவாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்களேன், எப்பொழுதுமே ஏஜியோவில் தான் பழசு பட்டையெல்லாம் அனுப்புவாங்க, ஜியோ மார்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ரைஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட் இது ஏஜியோ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு என்னவோ ரொம்ப அழகாக, ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பேக்கேஜிங்கும் சரி, அந்த ப்ராடக்ட்டுமே சரி, ஃப்ரெஷ் லுக்கில் இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுமே உண்மையாகவே சீரியஸாகவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். 400 சம்திங்க்கு வாங்கியிருந்தோம். பியூர் காட்டன், உங்களுக்கு நல்ல திக்கான ஃபேப்ரிக்கு. இங்கே வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, அப்புறம் கீழே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஒர்க். ஓகேங்களா, சூப்பராக இருந்தது. சீரியஸாகவே வந்து வாங்கலாம். அந்தளவுக்கு கிளாத் வந்து நல்ல திக்கான ஒரு ஃபேப்ரிக்கு. இது கீழே கட் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி யூ கட் மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க் கவராக இருக்குது. உங்களுக்கு கீழே கட் போர்ஷன் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கீழே ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது லெமன் எல்லோ கலரில் வந்து இந்த குர்த்தி வந்து இருக்குது. உண்மையாகவே சீரியஸாகவே நேரில் பார்க்கும் போது சரி, வெப்சைட்டில் பார்த்ததை விட இது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு குர்த்தி அன்பாக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைன்னு சொல்லிட்டுன்னு கிட்ஸோட ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். அதாவது இந்த பிராண்டில் நான் கிட்ஸுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சீரியஸாகவே ஒர்த்துன்னு சொல்லலாம். 3 இது சேர்த்தே, அதாவது செட்டு சேர்த்தே உங்களுக்கு 400 சம்திங் தான் வந்திருக்கு பாருங்கள். சரி, குவாலிட்டி எப்படி இருக்குமோ, ரேட்டு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது வந்து ஒரு சிங்கிள் செட் வந்து 180க்குள்ளே தான். ஸோ ப்ரைஸ் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டில் காமிச்சிருக்கேன். 3 செட்டு ஈச் டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. ஸோ செட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளாத்து. பிராண்ட் வந்து ஜே பாப்னு சொல்லிட்டுன்னு செம்ம கிளாத்து, செம்ம சூப்பராக, செம்ம சாஃப்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வருது. உங்களுக்கு ட்ரெண்ட்ஸில் வாங்கினா எப்படி சொல்லப்போனால் எனக்கு அதில் கூட சில டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இதில் வந்து சுத்தமாக கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கிளாத்து தொட்டு பார்க்கும்போது அதோட ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்து ராயலாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு டீசென்ட் லுக்காக இருக்கும். ராயலாக இருக்கிறத விட நல்ல ஒரு டீசென்ட் லுக்காக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணோன்னே இந்த செட், இந்த பிராண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு ஓகே தான், எல்லாமே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கலரில் வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபிட்டிங் அந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு எலாஸ்டிக் இதோட கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா இருந்தது. எல்லா ஏஜ்லேயும் இருந்துச்சு. 7 to 8 வரைக்கும் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பேண்ட் வந்து இப்படி தான் ஃபுட்பால் தீம். டிஷர்ட்லேயே ஃபுட்பால் இருக்கும், பேண்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்டபிள் கிளாத்து. சீரியஸாக அவ்வளோ சாஃப்டாக, இந்த ப்ரைஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்றும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இது பாருங்களேன், உங்களுக்கு இந்த ஜிராஃபி இந்த மாதிரி தீமில் போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதுவும் வாங்கலாம். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக, இது ஒரு கலரே பாருங்களேன் நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி லைட் க்ரீனிஷ் ப்ளூ ஷேட் கலந்த மாதிரி சூப்பராக இருந்தது. இது வந்து நல்லா ஃப்ரெஷ் லுக்கில். அந்த செகண்ட் ஒன் மட்டும்தான் கொஞ்சம் வந்து அது கலரே அதுதான். மித்தபடி அது வந்து நம்மளுக்கு ஓல்டு கிளாத்து, ஓல்டு பேட்டர்ன்லாம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இதோட பேண்ட் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. தாராளமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த பிராண்டில் வந்து வாங்கலாம். ஸோ இதை எப்படி வாங்கினேன் அப்படின்ற வீடியோலாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ப்ராடக்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். 300 சம்திங்க்கு வாங்கியிருக்கேன். ஃபைனல் இது இப்போ தானே ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஜியோவில் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸ்கூல் பேக் ஐட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த ப்ரியாரிட்டி அப்படின்ற பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். சீரியஸாக சொல்லப்போனால் சூப்பர் குவாலிட்டி. பட் ப்ரைஸ் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்றதை நான் சொல்கிறேன். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு. அதாவது ஒரு சின்ன சைஸ் ஸ்லேட் பென்சில் தான் வைக்க முடியும். ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்கேஜிக்கு ஓகேவாக இருக்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் வந்து இந்த பேக் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட எம்ஆர்பிலாம் ஹையாக போட்டிருக்காங்க ஓகே. பட் இந்த ப்ரைஸ்க்கே எனக்கு இது வந்து ஹையாக இருக்க மாதிரி தான் தோணுது. பட் ஜிப் குவாலிட்டி, பேக் குவாலிட்டி எல்லாமே சூப்பர். 371க்கு இது ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஜிப்லலாம் கூட பாருங்களேன், அந்த பிராண்ட் அந்த இது நேம் போட்டு உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாக வருது. மார்வெல் அப்படின்ட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ எல்லாமே ஓகே தான். அதாவது ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஏஜில் ப்ரியாரிட்டி பேண்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணேன். ஓகே தான். சைஸ் மட்டும்தான் சின்னதாக இருக்குது, மற்றபடி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.